சபா சம்பூர்ணாவில் உள்ள மாபுல் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியில் 34 வயதுடைய சீன நாட்டினர் ஒருவர் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சம்பூர்ணா போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சப்ரி ஜைனுல் கூறுகையில், இச்சம்பவம் தொடர்பில் மதியம் 2:36 மணியளவில் தகவல் கிடைக்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த டைவிங் பயிற்றுனர் மேலும் பாதிக்கப்பட்டவர் அடங்கிய 5 பேரை மாபுல் தீவில் உள்ள கடல் பகுதியில் 12 மீட்டர் ஆழத்திற்கு காலை 10:50 மணிக்கு கூட்டிச் சென்றுள்ளார். இதனை அடுத்து சுமார் மதியம் 12:30 மணியளவில் டைவிங் நடவடிக்கைகளை முடித்துவிட்டு பாதிக்கப்பட்டவர் அடங்கிய 5வரும் தங்களது டைவிங் தளவாடங்களை ஒப்படைத்துள்ளனர். இதன் பிறகு தளவாடங்களை ஒப்படைத்துவிட்ட பாதிக்கப்பட்டவர் படகை சுற்றி நீச்சல் அடித்துக் கொண்டிருந்ததாக அந்த பயிற்றுனர் தெரிவித்தார். இருப்பினும் அனைவரும் படகில் ஏறிய பிறகும் பாதிக்கப்பட்டவர் மட்டும் காணப்படாத நிலையில் அவரை தேடிய அனைவரும் அவர் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை கண்டனர். இதனைத் தொடர்ந்து மற்றவர்கள் அனைவரும் அவரை படகினுள் ஏற்றி அவருக்கு முதலுதவி வழங்கினர். பின்னர் அவர் சம்பூர்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் என்றும் போலீஸ் இதனை திடீர் மரணம் என வகைப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.